இந்த வீடியோவில் NSDL IPO, MNB இன்ஜினியரிங் IPO, லோட்டஸ் டெவலப்பர்ஸ் IPO இந்த 3 IPO கூட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இந்த IPO கூட லிஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த IPOட அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான பாசிபிலிட்டிஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 IPO வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு NSDL IPO பார்ப்போம். இந்த NSDL IPO 3 நாளில் வந்து ஓவராலாக வந்து 41 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்த்தீங்கன்னா 7.76 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் அதிகபட்சமாக QIB கோட்டா தான் வந்து ஆகிருக்கு. ஸோ இந்த QIB கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 104 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MNB இன்ஜினியரிங் IPO. ஸோ இந்த IPO வந்து 3 நாளில் 38.11 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த IPOவில் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 34.36 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா NIE மற்றும் QIBயுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு இந்த IPOவில். ஸோ அடுத்து வந்து லோட்டஸ் டெவலப்பர்ஸ் IPO. இந்த IPO வந்து 3 நாளில் வந்து 74 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 21.77 டைம்ஸ் வந்து ரீட்டைல் கோட்டா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. QIB கோட்டா 176 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த 3 IPOட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு லோட்டஸ் டெவலப்பர்ஸோட பார்ப்போம். இந்த லோட்டஸ் டெவலப்பர்ஸோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 38 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் GMPயோட 4 ரூபா கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸாக 42 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, தற்போது 38 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 25.33% லிஸ்டிங் தரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அடுத்து MNB இன்ஜினியரிங். இந்த IPOமே பார்த்தீங்கன்னா 51 ரூபாய்க்கு வந்து இந்த IPOட GMP ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ப்ரீவியஸ் GMPயான 57 பார்த்தீங்கன்னா 6 ரூபா கம்மியாகி 51 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 13.25% லிஸ்டிங் தரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு GMP இண்டிகேட் பண்ணுது. ஸோ அடுத்து NSDL IPO, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் IPO. இந்த IPOட GMP வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து 134 ரூபாயாக கம்மியாகி இப்போ தற்போது 125 ரூபாய்க்கு லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15.6% லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த 3 IPO மட்டும் இல்லாமல் 100 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி அலாட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆதித்யா இன்ஃபோடெக் IPOமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா ஹையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. இது ப்ரீவியஸ் GMPஸான 285 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் உயர்ந்து 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தற்போது லேட்டஸ்ட்டாக வந்து 20 ரூபாய் உயர்ந்து 320 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 47.4% வந்து லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த IPOவில் அலாட்மெண்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அலாட்மெண்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்டாக தான் அமையும் இந்த IPO, ஆதித்யா இன்ஃபோடெக் IPO. இப்போ ஒவ்வொரு IPOவில் வந்து அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். NSDL IPOவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து ரீட்டைல் போர்ஷன் 35% ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ ரீட்டைல் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர்த்தில் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தோராயமாக தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 8ல் ஒருத்தருக்கு இந்த IPOவில் ரீட்டைல் கேட்டகரியில் அலாட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து MNB இன்ஜினியரிங். இந்த IPOவில் ரீட்டைல் போர்ஷன் வந்து கம்மி தான், 10% தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPOவில் ஒரு 35 to 40 பேர்த்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த IPO அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து லோட்டஸ் டெவலப்பர்ஸ் IPO. ஸோ இந்த IPO வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா இந்த IPO நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இந்த IPO இந்த 3 IPOவில் இந்த IPOவுக்கு தான் வந்து GMP நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து அதிக வரவேற்பும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த IPOலையும் 35% வந்து ரீட்டைலுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த IPOவில் 22ல் ஒருத்தருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெனடேட்டிவ் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் எனக்கு இப்போ வரும். ஸோ NSDL IPO வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் IPO. ஸோ இதில் டீசெண்டான லிஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கூறியிருந்தோம். ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 7 to 15% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MNB இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 12% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து லோட்டஸ் டெவலப்பர்ஸ். இதில் வந்து 15 to 25% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த 3 IPOலையுமே வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது, நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக 3 IPOலையுமே டீசெண்டான லிஸ்டிங் கேரண்டீடாக கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்க்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து லிஸ்டிங் அன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் QIB போர்ஷன் வந்து எந்தெந்த IPOஸில் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன டேஞ்சர் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஹையாக இருக்கும்போது லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை வித்துடுறாங்க. ஸோ அதன் காரணமாக லிஸ்டிங் வந்து பாதிக்கப்பட்டுருக்கு. ப்ரீவியஸாக நிறைய IPOஸில் இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ இப்போ இதில் வந்து MNB இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கோட்டா QIB கோட்டா அந்தளவுக்கு பெருசாக சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை. ஸோ லோட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா 175 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ
ஸோ அடுத்து என்எஸ்டிலையும் பார்த்தீங்கன்னா 1 or 3 டைம்ஸ் வந்து QAB கோட்டா சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் காசியஸான விஷயம் தான். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐபிஓமே டீசெண்டான லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க எல்லா ஐபிஓலையும் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.